ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லிக்யூட் டிராப் மாடல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ்ல இருக்கு. பிஜி பிசிக்ஸ் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த லிக்யூட் டிராப் மாடல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். ஸோ லிக்யூட் டிராப் மாடல்னா என்னங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாக அட்டாமிக் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அட்டாமிக் மாடல்ஸ்னா என்னன்னா, ஒரு ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆரம்ப காலகட்டத்தில இருந்து சயின்டிஸ்ட் எப்படி எல்லாம் மாடல்ஸை ப்ரிடிக்ட் பண்ணுது. அதாவது ஃபர்ஸ்ட் ஜே தாம்சன் அப்படிங்கிறவர் அவரோட ஒரு அட்டாமிக் மாடலை ப்ரப்போஸ் பண்ணாரு. அட்டாமிக் மாடல்னாலே ஜென்ரலா என்னன்னா, ஒரு ஆட்டம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க ஒரு ப்ரிடிக்ஷனா கொடுக்குறாங்க. ஸோ அப்படி ப்ரிடிக்ஷனா கொடுக்கும்போது ஜே தாம்சன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் அவரோட ஃபர்ஸ்ட் அட்டாமிக் மாடலை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ரூதர் ஃபோர்டு அவரோட ஒரு அட்டாமிக் மாடலை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நீல் போர் அவர் சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி ஒரு ஆட்டம் அப்படின்னா அது இப்படிதான் இருக்கும், எலக்ட்ரான்ஸ் எல்லாம் நியூக்ளியஸை சுற்றி சர்க்குலர் ஆர்பிட்ஸ்ல ரிவால்வ் ஆகி வரும், இந்த மாதிரி எல்லாம் கான்செப்ட்ஸை இன்க்ளூட் பண்ணி அவரோட ஒரு அட்டாமிக் மாடலை அவர் சொன்னாரு. அப்போ மாடல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கறது, அதைத்தான் மாடல் அப்படின்னு நம்ம சயின்ஸ் டேர்ம்ல சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஆட்டம் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நிறைய மாடல்ஸ் சயின்டிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுல சிலது தான் இந்த ஜே தாம்சன், ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடல் இதெல்லாம். இப்போ இதே மாதிரி ஒரு நியூக்ளியஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன், அதுதான் லிக்யூட் டிராப் மாடல். ஒரு நியூக்ளியஸ் அப்படின்னா ஒரு லிக்யூட் டிராப் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறாங்க. அதுதான் லிக்யூட் டிராப் மாடல் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த நியூக்ளியஸ்க்கும் லிக்யூட் டிராப்புக்கும் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு லிக்யூட் டிராப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட டென்சிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ நீங்க ஒரு லிக்யூட் டிராப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட டென்சிட்டி த்ரூ அவுட் த டிராப் கான்ஸ்டன்டா இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு நியூக்ளியஸோட டென்சிட்டியும் கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி பைண்டிங் எனர்ஜி, ஒரு நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுறதுக்கு புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் சேர்ந்து தான் ஒரு நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த நியூக்ளியஸுக்குன்னு சொல்லி ஒரு பைண்டிங் எனர்ஜி இருக்கும். எப்படி ஒரு லிக்யூட் டிராப்புக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கோ, இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன பண்ணும், சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் அப்படியே அட்ராக்ட் பண்ணி வைக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும்போது அந்த நியூக்ளியஸுக்குன்னு பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இது ஒரு லிக்யூட் டிராப்ல இருக்கிற சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு சிமிலரா இருக்கு அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். அடுத்தது எவாபரேஷன் அண்ட் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஒரு லிக்யூட் டிராப் எவாபரேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ ஒரு லிக்யூட் டிராப்பை நீங்க வச்சீங்கன்னா அது எவாபரேட் ஆகும். எவாபரேட் ஆகுறதுன்னா என்ன, அந்த மாலிக்யூல்ஸுக்கு நடுவில் இருக்கிற பாண்ட் எல்லாம் உடைஞ்சு அந்த லிக்யூட் டிராப் லிக்யூட் ஸ்டேட்ல இருந்து அப்படியே கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறி போறது, வேப்பரா மாறி போறது, அதான் எவாபரேஷன். ஸோ அப்போ ஒரு லிக்யூட் டிராப் இந்த மாதிரி எவாபரேட் ஆகுது இல்லையா, அதே மாதிரி ஒரு நியூக்ளியஸும் என்ன ஆகுது அப்படின்னா ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு உட்படுது. ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு உட்படுறதுன்னா என்ன அர்த்தம், ரேடியேஷன்ஸை கண்டினியூஸா ஒரு நியூக்ளியஸ் எமிட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த நியூக்ளியஸோட மாஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். மாஸ் குறைஞ்சிக்கிட்டே ஆல்பா பீட்டா காமாங்கிற ரேடியேஷன்ஸை அது எமிட் பண்ணும். ஸோ எப்படி ஒரு லிக்யூட் டிராப் எவாபரேட் ஆகிட்டே இருந்தா ஃபைனலா அந்த லிக்யூடே அங்க லிக்யூடோட கண்டென்ட்டே இல்லாம போகுமோ, அதே மாதிரி ஒரு நியூக்ளியஸும் பாத்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு உட்படுத்தப்படும் போது அதுல இருக்கக்கூடிய மாஸ் எல்லாம் ரேடியேஷன்ஸா எமிட் ஆகும்போது உங்களுக்கு ஃபைனலா அந்த நியூக்ளியஸே இல்லாம போகும். அப்போ இது ஒரு சிமிலாரிட்டி. அதே மாதிரி கண்டென்சேஷன் அண்ட் காம்பவுண்ட் நியூக்ளியஸ் ஃபார்மேஷன் அப்படின்னா என்னன்னா, பொதுவா வேப்பர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு லிக்யூட் அப்படியே கண்டென்ஸ் ஆகி லிக்யூடா மாறும் இல்லையா, அதாவது வேப்பர் ஸ்டேட்ல இருக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா கண்டென்ஸ் ஆகுறது. கண்டென்ஸ் ஆகுறது அப்படின்னா என்ன, ஃப்ரம் கேசியஸ் ஸ்டேட் டு லிக்யூட் ஸ்டேட் வர்றது. ஸோ அதை நம்ம கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி லைட்டர் நியூக்ளியஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் நியூக்ளியஸா ஃபார்ம் ஆகுது அப்படிங்கும்போது அதை நம்ம காம்பவுண்ட் நியூக்ளியஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது கண்டென்சேஷனும் காம்பவுண்ட் நியூக்ளியஸ் ஃபார்மேஷனும் ஒரு லிக்யூட் டிராப்புக்கும் ஒரு நியூக்ளியஸ்க்கும் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய சிமிலாரிட்டிஸை முன் வச்சு தான் என்ன பண்ணாங்கன்னா நியூக்ளியஸோட லிக்யூட் டிராப் மாடலை இந்த ரெண்டு சயின்டிஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணாங்க. நீல்ஸ் போரும் எஃப் கால்கார் அப்படிங்கிற ரெண்டு சயின்டிஸ்ட் 1937 இந்த லிக்யூட் டிராப் மாடலை அவங்க
ப்ரப்போஸ் பண்றாங்க. ஸோ இங்க வந்து செமி எம்பிரிக்கல் மாஸ் ஃபார்முலா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். அது என்ன செமி எம்பிரிக்கல் மாஸ் ஃபார்முலா அப்படின்னா, வெய்சாக்கர் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் பிசிசிஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு நியூக்ளியஸோட பைண்டிங் எனர்ஜிக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்குறாரு. ஒரு நியூக்ளியஸோட பைண்டிங் எனர்ஜினா என்ன அர்த்தம்? நியூக்ளியஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸை அப்படியே பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த எனர்ஜி. அந்த நியூக்ளியஸ்ங்கிற அந்த சின்ன ஸ்பேஸ்க்குள்ள புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸை கொண்டு வந்து ஒரு ஸ்பேஸ்ல வந்து கன்ஃபைன் பண்ணி அதை பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த எனர்ஜி தான் நியூக்ளியர் பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நியூக்ளியஸ்ல எடுத்தோம்னா அதுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் இஜெட், மாஸ் நம்பர் ஏ அப்படின்னு இருக்கும். அப்ப இந்த வெய்சாக்கருங்கிற ஜெர்மன் பிசிசிஸ்ட் என்ன பண்றாரு, இந்த நியூக்ளியர் பைண்டிங் எனர்ஜி கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்குறாரு. இந்த ஃபார்முலா பாருங்க, இதுதான் இந்த ப்ளூ கலர்ல இருக்கு இல்லையா, இபி ஈக்குவல் டு ஏவிஏ மைனஸ் ஏஎஸ் ஏ பவர் 2/3 minus AC into Z into Z minus 1 by A power 1/3 minus AN into A minus 2Z squared by A plus or minus delta by A power 3/4. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்ததும் கொஞ்சம் வந்து இது என்னங்கிறது புரியாம இருக்கலாம் சில பேருக்கு. சில பேர் ஆல்ரெடி இதை படிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலால அவங்க என்ன சொல்ல வர்றாங்கிறது புரியும். இப்போ இதுல இந்த ஏபி, ஏஎஸ், ஏசி, ஏஎன், டெல்டா இதெல்லாம் வந்து என்னன்னா கான்ஸ்டன்ஸ். கான்ஸ்டன்ஸ்க்கான வேல்யூஸை இந்த ஸ்லைட்ஸ்ல நீங்க பார்க்கலாம். கான்ஸ்டன்ஸ்க்கான வேல்யூஸை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு டேர்ம், அதாவது இங்க டோட்டலா 5 டேர்ம்ஸ் இருக்கு பாருங்க. ஏபிஏ, ஏஎஸ் ஏ பவர் 2/3, அப்புறம் இது ஏசி, ஏஎன், டெல்டா, டோட்டலா 5 டேர்ம்ஸ் இந்த ஃபார்முலால இருக்கு. ஒவ்வொரு டேர்மை பத்தியும் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அந்த கான்ஸ்டன்ஸ்க்கான வேல்யூஸை நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த பைண்டிங் எனர்ஜிக்கான ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, இந்த பைண்டிங் எனர்ஜி ஃபார்முலாவை நம்ம மாஸ் நம்பரால டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இது பைண்டிங் ஃபிராக்ஷன் சொல்லுவாங்க, அல்லது பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நியூக்ளியஸோட மாஸை வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். நியூக்ளியஸோட மாஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? பொதுவா நியூக்ளியஸ் எப்படி உருவாகுது? புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் சேர்ந்து தான் உருவாகுது. அப்படி புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் சேர்ந்து ஒரு நியூக்ளியஸ் உருவாகும் போது ஜஸ்ட் லைக் தட் அது உருவாயிட முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கு. என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, புரோட்டானுக்கும் இடையில இருக்கிற ரிப்பல்ஷன் வந்து அங்க இருக்கும். அந்த ரிப்பல்ஷனை ஓவர் கம் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும், புரோட்டான்ஸை வந்து அந்த நியூக்ளியஸ்ங்கிற அந்த சின்ன ஸ்பேஸ்க்குள்ள நீங்க கொண்டு வர முடியும். ஸோ அப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த நியூக்ளியஸோட மாஸ்ல நீங்க எடுக்கும்போது ஜஸ்ட் புரோட்டான்ஸோட மாஸான இஜெட்-எம்பி அதையும் நியூட்ரான்ஸோட மாஸான என்எம்என் இதையும் ரெண்டையும் ஆட் பண்ணி நீங்க நியூக்ளியஸோட மாஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது. பிகாஸ் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கு. ரிப்பல்ஷன் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் நீங்க ஒரு நியூக்ளியஸை ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த நியூக்ளியஸோட மாஸ் அப்படிங்கிறது புரோட்டான்ஸோட மாஸ் பிளஸ் நியூட்ரான்ஸோட மாஸ். இதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும், இந்த பைண்டிங் எனர்ஜி டிவைடட் பை சி ஸ்கொயர் இந்த டேர்மை சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நியூக்ளியஸோட மாஸ் கிடைக்கும். ஸோ பைண்டிங் எனர்ஜிக்கான ஈக்குவேஷனை நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ல வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இங்க ப்ளூ கலர்ல இருக்கு இல்லையா, இந்த ஸ்லைட்ல பார்த்தோம். இந்த ஈக்குவேஷனை அப்படியே இங்க வந்து யூஸ் பண்றோம். இந்த இடத்துல ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள இருக்கு இல்லையா, இது டிவைடட் பை சி ஸ்கொயர். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா தான் செமி எம்பிரிக்கல் மாஸ் ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் த மாஸ் ஆஃப் அ நியூக்ளியஸ். ஓகே, இப்போ நம்ம பைண்டிங் எனர்ஜிக்கான ஈக்குவேஷனை பார்த்தாச்சு. இந்த பைண்டிங் எனர்ஜில 5 டேர்ம் பார்த்தோம் இல்லையா, இந்த 5 டேர்ம், இந்த ஒவ்வொரு டேர்மும் என்னென்னங்கிறத நம்ம இப்போ டீடைல்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வால்யூம் எனர்ஜி. அந்த ஈக்குவேஷன்ல ஏவி இன்டு ஏ அப்படின்னு சொல்லி இருக்கும். வால்யூம் எனர்ஜி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு நியூக்ளியஸ் இருக்கு அப்படின்னா அந்த நியூக்ளியஸ்ல நிறைய நியூக்ளியான்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த நியூக்ளியஸ்ல இருந்து ஒரு இண்டிவிஜுவல் நியூக்ளியான நீங்க பிரிச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ ஒரு நியூக்ளியஸோட வால்யூம் வந்து நியூக்ளியஸ் ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கிறதுனால வால்யூம் V ஈக்குவல் டு 4/3 πr³ இல்லையா. அப்போ 4/3 πங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ ஒரு நியூக்ளியஸோட வால்யூம் எப்படி இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r³ அப்படின்னு சொல்லி இருக்கும். அதே மாதிரி ஒரு நியூக்ளியஸோட வால்யூம் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு, மாஸ் நம்பருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. மாஸ் நம்பருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா என்ன மீனிங்,
சம் ஆஃப் த நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். இதுதான் மாஸ் நம்பர் ஏ. ஸோ அதுக்கு ஒரு நியூக்ளியஸோட வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதே மாதிரி நியூக்ளியஸோட வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூப். ரைட்டா? அப்போ இங்க ஆர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஏ பவர் 1/3, வி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூப். அப்படின்னா இந்த வால்யூம் எனர்ஜி எப்படி இருக்கு பாருங்க. வால்யூம் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் ஆஃப் த நியூக்ளியஸ். அப்படின்னா என்ன மீனிங்? நியூக்ளியஸோட வால்யூம் வந்து அதிகமாக அதிகமாக இந்த வால்யூம் எனர்ஜியோட கான்ட்ரிபியூஷன் அந்த பைண்டிங் எனர்ஜிக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் அதிகமாக இருக்கும். அப்போ வால்யூம் அதிகமாக அதிகமாக வால்யூம் எனர்ஜி அதிகமாகுது. அப்படின்னா என்ன மீனிங்? இந்த மாஸ் நம்பர் அதிகமாக அதிகமாக, ஏன்னா இங்க பாருங்க வி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ, இவி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வி. அப்போ மாஸ் நம்பர் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு வால்யூம் எனர்ஜியும் அதிகமாகும் அப்படின்னு மீனிங். ரைட்டா? தட் மீன்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் இன் நியூக்ளியஸ் அதிகமாக அதிகமாக இந்த வால்யூம் எனர்ஜியும் அதிகமாகும். அடுத்ததா சர்ஃபேஸ் எனர்ஜி. சர்ஃபேஸ் எனர்ஜி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா வந்து ஒரு லிக்யூட்ல நீங்க சர்ஃபேஸ்ல இருக்கிற மாலிக்யூல்ஸ் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அதோட எல்லா பக்கங்களையுமே மாலிக்யூல்ஸால சரவுண்ட் ஆகாம இருக்கும். நீங்க இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் கான்செப்ட் படிக்கும்போது நீங்க படிச்சிருக்கலாம். ஒரு லிக்யூட் இருக்குன்னா அந்த லிக்யூடோட அந்த இன்டீரியர்ல இருக்கக்கூடிய லிக்யூட் மாலிக்யூல்ஸ் எல்லாமே சிமெட்ரிக்கலா என்ன ஆயிருக்கும்னா எல்லா பக்கத்திலையும் மாலிக்யூல்ஸால சூழப்பட்டிருக்கும். ஆனா லிக்யூடோட சர்ஃபேஸ்ல இருக்கிற மாலிக்யூல்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த சர்ஃபேஸுடைய பாட்டம், அதாவது பாட்டம்னு சொல்றதை விட சர்ஃபேஸ்ல இருக்கிற மாலிக்யூல்ஸுக்கு கீழே என்ன இருக்கும்? மாலிக்யூல்ஸ் இருக்கும். ஆனா அந்த சர்ஃபேஸ்ல இருக்கிற மாலிக்யூல்ஸ்க்கு மேல பாத்தீங்கன்னா அந்த பவுண்டரி மட்டும் தானே இருக்கும் இல்லையா? ஸோ சர்ஃபேஸ்ல இருக்கிற மாலிக்யூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தே ஆர் சம்வாட் லூஸ்லி பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு லிக்யூட்ல இருக்கக்கூடிய இந்த சர்ஃபேஸ்ல இருக்கிற மாலிக்யூல்ஸ். அப்போ அதே மாதிரி நியூக்ளியஸ் எடுத்தீங்கன்னா அதோட சர்ஃபேஸ்ல இருக்கிற நியூக்ளியான்ஸ் இது வந்து மற்ற நியூக்ளியான்ஸால சூழப்படாம இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியான்ஸை பொறுத்தளவு, நியூக்ளியஸ்க்குள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியான்ஸை பொறுத்தளவு எல்லா பக்கத்துலயும் நியூக்ளியான்ஸால சரௌண்ட் ஆயிருக்கும். ஆனா நியூக்ளியஸோட சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய நியூக்ளியான்ஸ் வந்து எல்லா பக்கமும் நியூக்ளியன்ஸால சரௌண்ட் பண்ணப்படாம இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா, இந்த சர்ஃபேஸ்ல இருக்கிற நியூக்ளியான்ஸ் என்ன பண்ணிடும்னா டோட்டல் பைண்டிங் எனர்ஜியை குறைச்சிடும். அப்போ இந்த இதைத்தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சர்ஃபேஸ் எனர்ஜி கான்ட்ரிபியூஷன் டு த டோட்டல் பைண்டிங் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சர்ஃபேஸ் எனர்ஜி எதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும்? சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும். சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4πr². அந்த சர்ஃபேஸ் எனர்ஜி பாருங்க டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r². நம்ம ஏற்கனவே என்ன பார்த்திருக்கோம்? ஆர் வந்து ஏற்கனவே ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஈக்குவல் டு r0 இன்டூ ஏ பவர் 1/3 ஒரு ஃபார்முலா இருக்கு. இது வந்து ரேடியஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இதுல r0 அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் 1.3 ஃபெர்மின்னு வரும். அப்போ இந்த ஆர் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷனை நீங்க இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஆருக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்ஃபேஸ் எனர்ஜியோட அந்த ரிலேஷன் எப்படி வரும்? சர்ஃபேஸ் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ பவர் 2/3. இப்போ இங்க பாருங்க சர்ஃபேஸ் எனர்ஜி எப்படி ப்ரொபோர்ஷனலா இருக்கு? ப்ரொபோர்ஷனல் டு ஏ பவர் 2/3. அப்போ என்ன மீனிங்? மாஸ் நம்பருக்கு இது ஒரு மாதிரி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கிறதுனால மாஸ் நம்பர் கம்மியா இருக்கு அப்படிங்கும் போது, ரைட்டா, மாஸ் நம்பர் கம்மியா இருக்கும்போது இங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அங்க வந்து நிறைய நியூக்ளியஸோட சர்ஃபேஸ்ல இருக்கிறதுனால சர்ஃபேஸ் எனர்ஜி கரெக்ஷன் டேர்ம் வந்து லைட்டர் நியூக்ளியஸ்க்கு ரொம்ப ப்ராமினென்ட்டா இருக்கும். ஏன்னா சர்ஃபேஸ் எனர்ஜி கான்ட்ரிபியூஷன் எதனால வருது? சர்ஃபேஸ்ல இருக்கிற நியூக்ளியான்ஸ் கம்ப்ளீட்டா மற்ற நியூக்ளியான்ஸால சரவுண்ட் பண்ணப்படாம இருக்கிறதுனால அது என்ன பண்ணும்? அந்த பைண்டிங் எனர்ஜியை குறைக்குது. அப்போ லைட்டர் நியூக்ளியஸ்ல தான் எப்படி இருக்கும்னா நிறைய நியூக்ளியான் சர்ஃபேஸ்ல இருக்கும். ஸோ அதனால சர்ஃபேஸ் எனர்ஜி கரெக்ஷன் டேர்மோட ரோல் வந்து லைட்டர் நியூக்ளியில ரொம்ப அதிகமா இருக்குது. அடுத்தது கூலும் எனர்ஜி. இந்த கூலும் எனர்ஜி அப்படின்னு நீங்க சொல்லும் போது புரோட்டானுக்கு நடுவுல இருக்கிற ரிப்பல்ஷன். அப்போ புரோட்டானுக்கு நடுவுல இருக்கிற ரிப்பல்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவான ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுக்கும். ஏன்னா புரோட்டானுக்கு நடுவுல இருக்கிற ரிப்பல்ஷன் என்ன பண்ண விடாது? அந்த நியூக்ளியஸை ஃபார்ம் பண்ண விடாது. ஏன்னா நியூக்ளியஸோட சைஸ் 10⁻⁻15 மீட்டர்ல தான் இருக்கு. அப்போ அந்த 10⁻⁻15 மீட்டருக்குள்ள நீங்க புரோட்டான்ஸை கொண்டு வரணும் அப்படின்னா அது ஈஸியான விஷயம் கிடையாது. புரோட்டான்ஸை நீங்க கொண்டு வர ட்ரை பண்ணும்போது அதை ரிப்பல் பண்ணும். அப்போ இது நியூக்ளியஸோட ஸ்டெபிலிட்டியை அப்போஸ் பண்ற மாதிரியான ஒரு எஃபெக்ட் தான் இந்த கூலும் எனர்ஜி. ரைட்டா?
அப்போ நீங்க என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு டூ சம் ஒர்க் டு பிரிங் த ப்ரோட்டான்ஸ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி இன்டு த நியூக்ளியஸ். சரியா? ஸோ அப்போ இந்த கூலும் எனர்ஜி டேர்ம்ங்கிறது எப்படி வருது? புரோட்டானுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிப்பல்ஷன் காரணமா வருது. அடுத்தது அசிமெட்ரி எனர்ஜி. அசிமெட்ரி எனர்ஜி அப்படின்னா என்ன மீனிங்? ஸோ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸும் சிமிலரா இருந்துச்சுன்னா அந்த நியூக்ளியை எல்லாம் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். அப்ப அங்க ஒரு சிமெட்ரி இருக்கு இல்லையா? இப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸும் சிமிலரா இருக்குன்னா அது ஒரு சிமெட்ரி. அப்ப அந்த மாதிரி நியூக்ளியை எல்லாம் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். இதுவே நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் நம்ம கேபிட்டல் என்னங்கிற லெட்டரால ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸுக்கும் இடையில ரொம்ப டிஃபரன்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த நியூக்ளியஸ் எப்படி இருக்கும்னா லெஸ் ஸ்டேபிளா இருக்கும். நியூக்ளியஸோட ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கும். எதனால அப்படின்னா இந்த நியூக்ளியான்ஸுக்கு நடுவில் இருக்கிற அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்ல ஒரு இம்பேலன்ஸ் வந்துடும். ஏன் இம்பேலன்ஸ் வருது? இந்த நியூட்ரான் வேற நடுவுல இருந்து அதை என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதை கொஞ்சம் மறைச்சிட்டு இருக்குன்னு சொல்றதை விட ஒரு இம்பேலன்ஸ், அதிகமான நியூட்ரான்ஸ்க்கும் புரோட்டான்ஸோட நம்பருக்கும் இடையில வித்தியாசங்கள் அதிகப்படும் போது அந்த இம்பேலன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால நியூக்ளியஸ் ரொம்ப ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கும். அப்போ இந்த அசிமெட்ரி எனர்ஜி டேர்மை பாருங்க, இங்க மாஸ் நம்பரால டிவைட் பண்றாங்க. எதனால டிவைட் பண்றாங்க அப்படின்னா, அப்படி டிவைட் பண்ணோம்னா நமக்கு அந்த ஸ்கேலிங் கரெக்டா இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் நீங்க அதிகமாக ஆக புரோட்டான்ஸ்க்கும் நியூட்ரான்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற அந்த இம்பேலன்ஸ் சிக்னிஃபிகண்டா என்ன ஆகிட்டே வந்துடும், குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். அப்போ நியூக்ளியஸ் இன்னும் அதிகமான ஸ்டெபிலிட்டியோட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அசிமெட்ரி எனர்ஜிங்கிறது இதுதான். சரியா? புரோட்டான்ஸோட நம்பருக்கும் நியூட்ரான்ஸோட நம்பருக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை பொறுத்து வரக்கூடியதான் அசிமெட்ரி எனர்ஜி. ஸோ லார்ஜர் நியூக்ளியன்னு நீங்க போக போக அந்த அசிமெட்ரியோட எஃபெக்ட் குறைஞ்சிக்கிட்டே வரும். அசிமெட்ரி எனர்ஜியோட தாக்கம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ நியூக்ளியஸ் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். அடுத்தது பேரிங் எனர்ஜி. இந்த பேரிங் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன மீனிங்னா, ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, இந்த நியூக்ளியஸோட புரோட்டான் நம்பரை நீங்க பாக்குறீங்க, அதே மாதிரி நியூட்ரான் நம்பரை நீங்க பாக்குறீங்க. இந்த ரெண்டு நம்பர்ஸுமே ஈவனா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதைத்தான் ஈவன் நியூக்ளியன்னு சொல்லுவோம். நம்பர்ஸ், நம்பரை பார்க்கணும், புரோட்டானோட நம்பர் எவ்வளோ, நியூட்ரானோட நம்பர் எவ்வளோன்னு பார்க்கும்போது ரெண்டுமே ஈவனா இருந்தது அப்படின்னா அதெல்லாம் என்ன ஆயிடும், பேர் ஆயிடும். சரியா? நியூக்ளியான்ஸ் எல்லாம் என்ன ஆயிடும், பேர் ஆயிடும். ஸோ அப்படி பேர் ஆகும்போது நல்ல ஸ்டெபிலிட்டியோட அந்த நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த ஈவன் நியூக்ளியைக்கு இந்த பேரிங் எனர்ஜியோட வேல்யூ எவ்வளோன்னா, அந்த டெல்டா வேல்யூ நம்ம அந்த ஸ்லைட்ல பார்த்துருப்போம் ஃபர்ஸ்ட், அந்த பைண்டிங் எனர்ஜி ஈக்குவேஷன்ல 33.6 மெகா எலக்ட்ரான் வோல்ட் பாசிட்டிவ். ஏன்னா ஈவன் நியூக்ளியைனா அந்த புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் என்ன ஆயிடும், பேர் ஆயிடும். ஸோ பேர் ஆகும்போது ஸ்டெபிலிட்டி ஆஃப் த நியூக்ளியஸ் அதிகமா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, ஹீலியம், கார்பன், ஆக்சிஜன், இதெல்லாம் ஈவன் நியூக்ளியை. ரைட்டா? ஸோ இதோட பைண்டிங் எனர்ஜிஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுக்கு காரணமே இந்த பேரிங் இதுல எல்லாம் அதிகமா இருக்கிறதுனாலதான். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஆட் நியூக்ளியைனா என்ன மீனிங்? நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் ஆடா இருக்கும், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸும் ஆடா இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ரெண்டுமே ஆடா இருக்கும்போது அப்போ அங்க நியூக்ளியான்ஸ் அன்பேர்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நியூக்ளியான்ஸ் அன்பேர்ட்னா புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் எதாவது அதுல எப்படி இருக்கும், அன்பேர்டா இருக்கும். ஸோ அப்படி அன்பேர்டா இருக்கும்போது அந்த மாதிரி நியூக்ளியஸோட ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கும். ஏன்னா அதோட பைண்டிங் எனர்ஜிஸை இந்த மாதிரி ஆடு நியூக்ளியை என்ன பண்ணிடும், குறைச்சிடும். ஸோ ஆடு நியூக்ளியைக்கு அந்த பேரிங் எனர்ஜி அந்த டேர்ம், அதாவது இந்த டெல்டாவோட வேல்யூ எவ்வளோன்னா -33.6 மெகா எலக்ட்ரான் வோல்ட், நெகட்டிவா வருது பாருங்க. இதுவே நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ரெண்டுல ஏதாவது ஒன்னு ஆடு இன்னொன்னு ஈவன் அப்படிங்கிறதா அது ஆட் ஈவன் ஆட் நியூக்ளியன்னு சொல்லுவோம். அதுக்கு இந்த பேரிங் எனர்ஜி 0 மெகா எலக்ட்ரான் வோல்ட் தான். ஸோ பேரிங் எனர்ஜி டேர்ம் மாஸ் நம்பரை எப்படி டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்க. இட் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு a பவர் -3/4. இந்த ஈக்குவேஷன்ல பார்த்தா தெரியும். ஸோ பேரிங் எனர்ஜி இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு a பவர் 3/4. அப்படின்னா என்ன அர்த்தம்? லார்ஜர் நியூக்ளியை பொறுத்தளவு உங்களுக்கு இந்த பேரிங் எனர்ஜி டேர்மோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் என்ன ஆகிட்டே வரும், லார்ஜர் நியூக்ளியை பொறுத்தளவு குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படிங்கிறது தான் இந்த பேரிங் எனர்ஜி கான்செப்ட். சரியா? ஸோ இந்த வீடியோல நம்ம லிக்யூட் டிராப் மாடலை பத்தி டீட்டெயில்டா பார்த்துருக்கோம். வீடியோ ரிலேட்டடா உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல நம்ம இந்த லிக்யூட் டிராப் மாடலோட ஃபெயிலியர்ஸையும் சிங்கிள் பார்ட்டிகிள் ஷெல் மாடலை பத்தியும் நம்ம பார்க்கலாம். Thanks for watching this video.